ஹாய் காய்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இன்றைக்கி டே இன் மை லைஃப் தான் பார்க்க போகிறீங்க. நான் கன்சீவ் ஆனதுலேருந்து நிறைய பேர் கொஸ்டின் கேட்டது தைராய்டு விஷயமாக கேட்டிங்க. ஸோ அந்த தைராய்டுக்கு தான் காலையில் ஆனோடனே வெறும் வயிற்றில் எம்டி ஸ்டொமக்கில் எப்போல்லாம் எழுந்திரிச்சிருக்கணும் அப்போ இது பாருங்கள், கம்பல்சரி இந்த மாத்திரைகள் 2 மாத்திரையும் போட்டாகணும். ஸோ ஏன்னா எனக்கு தைராய்டுக்கு 100 mcg எழுதி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாத்திரை எடுத்தால் தான் நம்மளுக்கு தைராய்டு கண்ட்ரோல் ஆகும் ப்ரெக்னென்சி டைமில். ஸோ இந்த 2 டேப்லெட்ஸ் எடுத்தாச்சு. ஸோ காலையில் நம்மளோட ஃபஸ்ட்டு வேலை இது தான் பண்ணுறது. ஸோ எப்பொழுதும் இந்த வாட்டர் பாட்டில் என் கூடயே இருப்பார். ஏன்னா இது பார்த்திங்கன்னா 2 லிட்டர் வாட்டர் பாட்டில். ஒரு நாளைக்கு 3 to 4 லிட்டர் தண்ணி நான் குடிப்பேன் கம்பல்சரியாக. ஸோ நேற்று கொஞ்சம் தான் என்னால் குடிக்க முடிஞ்சுது. இது மாதிரி இன்னொன்று வச்சுருக்கேன். ஸோ நேற்று இவ்வளோ தான் கம்மி பண்ண முடிஞ்சுது. கீழே போகும்போது கொஞ்சம் கொஞ்சம் குடிச்சிருப்பேன். பட் தண்ணி இன்டேக் ரொம்ப ரொம்ப முக்கியம் ப்ரெக்னென்சி டைமில். ஸோ அது மட்டும் மறக்காமல் எங்கே போனாலும் ஒரு வாட்டர் பாட்டில் கையோடையே சுற்றுங்க. என்ன பண்ணிட்டு வரீங்க? பிள்ளைங்களுக்கு ஸ்நாக்ஸ். ஆக்சுவலி காலையில் என்னால் முடியலங்க, கண்ணெல்லாம் வீங்கி போயிடுச்சு. காலைல சீக்கிரம் எழுந்திக்க முடியல. என் கணவர் தான் என் பிள்ளைக்கு குளிப்பாட்டி சீராட்டி ஸ்கூலுக்கு கொண்டு போய் விட்டுட்டு ஸ்நாக்ஸ் வாங்கி கொடுத்துட்டு அதுக்குன்னு என்னை திட்டாதீங்க. எனக்கு என்னன்னு தெரில, ஒரு ஃபியூ டேஸாக உடம்பு முடியாமல் இருக்குது. தூங்கிட்டே தான் இருக்கேன். கண்ணு கூட சுத்தமாக திறக்க முடியல. விஷயம், அதனால் கொஞ்சம் நேரம் வாக் பண்ண சொன்னேன். திட்டுவான்னு தெரிஞ்சு கரெக்டாக வாக் பண்ணிட்டு இருக்க குட் கேர்ள். பிள்ளைங்கன்னு சொல்கிறது இந்த லவ் பேர்ட்ஸு. அப்புறம் இந்த பிள்ளைங்க பார்த்தாது இன்னும் 4-5 தொல்லைங்களை வாங்கிட்டு வந்திருக்காரு. அது அந்த ரூம்குள்ளே இருக்குது. இந்த கொய்யாக்கா காலையில் நம்ம கொய்யாக்கா பழுத்து விழுந்து கிடந்தது. பழுக்கலை, இந்த அணில் பாப்பா பண்ணிருச்சு. இங்கே தக்காளி கீழே 2-3 விழுந்து இருந்தது. 3 குட்டி போட்டிருக்கான், காட்டுறாராம். வேறுங்க. அச்சோ, அழகி 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 குட்டி 3 வீட்டை விட்டு வெளியே வந்தாங்க. அழகா இருக்கு ராஜுமா. 3 குட்டி போட்டிருக்காங்க. அடுத்த அழகி யாரு? அடுத்த அழகி யாரு? இந்த அழகி அடுத்தது. ப்ளூ கலர். ஹாப்பி இல்லை உனக்கு? இப்போ ஒன்று பிறந்திருக்கு. இப்பயா தெரியுதா? சின்னதாக குட்டியாக இருக்கு. 7 முட்டை வச்சுக்குதா, அது ஒன்று பிறந்திருக்கு. இங்கே செடிகள் அணில் பறிக்கிறதுக்கு முன்னாடி நான் சில சப்போட்டாஸ் எல்லாம் பறிச்சிட்டேன். மீதி இருக்கிறது சப்போட்டா இந்த வாட்டி செம்மையாக காய்ச்சிருக்கு. இது பனானா சப்போட்டா. 1000 வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஆமாம், 1000 வீடியோ சொன்னாலும் இந்த வீடியோவில் சொல்லுவேன். பனானா சப்போட்டா எல்லா வீடியோவில் சொல்லியிருப்பேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் ஒரு நாள் கூட நாங்கள் சாப்பிடல, ஒரே ஒரு வாட்டி சாப்பிட்டோம். மீதி எல்லாம் அந்த அணில் பாப்பா சாப்பிட்டு போயிடுச்சு. கொய்யாக்கா மட்டும் எனக்கு இன்றைக்கி கிடச்சிருக்கு. ஆமாம், அவங்களும் இங்கே தான் வளர்க்குறாங்க. இந்த லவ் பேர்ட் சாப்பாடெலாம் அவங்க தான் சாப்பிடுவாங்க. வாக்கிங் நான் போக மாட்டேன் போல், ஆக மாட்டோம். வாங்க, இந்த பாருங்க, இதெல்லாம் காட்டுங்க. நம்ம ப்ளூபெர்ரி, ஆக்சுவலி இது ராஸ்பெரியா ப்ளூபெரியா மல்பெரி. இது பாருங்க, மல்பெரி காய்ச்சிருக்கு, இன்னும் பழுக்கலை. அங்கே நடப்பேன் எங்கெங்கெல்லாம் தோடுதான். நான் எப்படிடா டான்ஸ் ஆடி நடக்க? இப்படி நடந்துட்டு தானே இருக்கேன். எப்பா, இன்னொரு குருவி வச்சிருக்கேன், அதை காட்டேன் வா. இந்த குருவி ரியா பாப்பாக்காக இந்த குருவி அவர் வாங்கினார். திப்பு காலாண்ட நிற்குது. இது ரியா பாப்பாக்காக வாங்கினது. ஐயோ, ஓடுதுங்க. ஏய், காக்கா தூக்கிட்டு போ. சாப்பாடு போடுறாரு, சாப்பிடுங்க. உங்களுக்கு ராகி வாங்கிட்டு வந்திருக்காரு உங்கள் நைனா. உங்கள் டேடி ராகி வாங்கிட்டு வந்திருக்காரு, சாப்பிடுங்க. இப்போ தான் அரிசி போட்டோம், இப்போ ராகி. அணில்லாம் அந்த டப்பாக்குள்ளே தான் இருக்குது. நல்லா தட்டு. ஸோ நம்ம கீழே போகலாம். இதுக்கு மேலே நம்மளால் டயர்டாக இருக்க முடியலப்பா. ஏப்பா, மார்னிங் வாக் பண்ணி முடிச்சுட்டு நேராக நம்ம டீத்துக்கான கேர் தான் எடுத்துப்பேன். பிகாஸ் என்னோடய பல்லு பாருங்கள் எவ்வளோ வெள்ளையாக இருக்கிறதுக்கு கண்டிப்பாக நம்மளோட ஓன் ப்ராடக்ட் தான் யூஸ் பண்ணுறேன். SSR பாரம்பரிய உருக்கு ஆயில். இது உருக்கு ஆயில். ஸோ தேங்காய் ஃப்ரெஷ் கோகோனட் மில்க்லேருந்து உருக்கி எடுக்கிறது. ஸோ இது ஆயில் புல்லிங்க்கு யூஸ் பண்ணுவேன். அண்ட் ஸ்கின்னுக்கு எனக்கு பிம்பிள்ஸ் வராமல் கண்ட்ரோல் ஆகிறதுக்கு ரீசனும் இது தான். ஸோ நான் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டேன். இப்போயே என் பிம்பிள்ஸ் எல்லாம் உங்களுக்கு தெரியும், மார்க்ஸ் எல்லாம் கம்மியாயிடுச்சு. அண்ட் ஹேர் ஆயிலாக குழந்தைங்களுக்கு பாடி மசாஜ் ஆயிலாக மென் அண்ட் விமன் யார் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம், அவ்வளோ நல்லது. ஸோ அதை நம்ம அப்ளிகேட்டரும் கொடுத்துட்ருக்கோம். ஸோ இதில் கொஞ்சம் எடுத்து
ஃபைனலாக ஒரு ஃப்ரெஷ்அப் ஆயாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து பிரேக்ஃபாஸ்ட்டு தான். ஸோ காலையில் வந்து சப்பாத்தி இருக்குது, அப்புறம் வந்து ஒரு சூப்பரான வெஜ் குருமா, கொண்டக்கடலை குருமா வச்சாச்சு. இது என்ன இருக்குது, இது பீட்ரூட்டு சன்னா மசாலா, சன்னா மசாலா சொல்கிறாங்கப்பா. அப்புறம் சாம்பார். இதெல்லாம் ரெடி ஆயிடுச்சு இப்போவே. என்ன நாங்கள் இருட்டுக்குள்ளே சமைக்கிறோம் அப்படின்னா கரண்ட் இல்லை. கரெக்டாக சொல்லிட்டேன். ஸோ வந்து ரசம் கொதிச்சிட்ருக்கு, ரைஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ பிரேக்ஃபாஸ்ட் வந்து சப்பாத்தி, அப்புறம் வந்து சன்னா மசாலா, அதாவது ப்ரோட்டீன் எடுத்துக்க சொன்னாங்க. அதே மாதிரி வந்து இந்த கடலைகள் எடுத்துக்க சொன்னாங்க. ஸோ அதனால் வந்து பிரேக்ஃபாஸ்ட் வந்து அதை சாப்பிட்ருவேன். இதனால் ஒரு பெஸ்ட் பிரேக்ஃபாஸ்ட் வந்து நான் முடிச்சுட்டு வழக்கமாக நம்ம வேலைகளை ஆரம்பிக்கணும். என்னோடய இடத்துக்கு நான் வந்தாச்சு. இந்த பிளேஸ் தான் என்னோடய கம்ஃபர்டபுளான ஒரு பிளேஸ். அடுத்தது ஒரு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு வந்துட்டு கொஞ்ச நேரம் ஒரு 10 minutes வாக் பண்ணேன். ஸோ அது எடுக்க மறந்துட்டேன். ஆக்சுவலி இங்கே தான் வந்து உட்காந்துட்டு இது மாதிரி புக்ஸு கொஞ்சம் நேரம் படிப்பேன். ஸோ இப்போ வந்து என்ன புக் படிக்கிறேன்னா, இப்போ நம்மளுக்கு 21 to 22 வீக்ஸ் நடந்துகிட்ருக்கு. ஸோ இதில் ப்ரெக்னென்சிக்கு என்னென்ன சேஞ்சஸ் இருக்குது அப்படின்றது. இப்போ வந்து யூட்ரஸ் வந்து நல்லா விரிவடைஞ்சிடும், காலில் லைட்டாக ஸ்வெல் ஆக ஆரம்பிக்கும். ஸோ இந்த மாதிரி சிம்டம்ஸ், அதே மாதிரி பேபி சைஸ் என்ன சைஸ் இருக்காங்க, என்ன மாதிரியான இன்டேக் நம்ம சாப்பிட்ணும், எல்லாமே இதில் இருக்குது. ஸோ இது வந்து ஒரு இன்ஃபர்மேஷனான ஒரு புக்கு தான். நேரம் முடிச்சுட்டு இந்த இடம்லாம் பார்த்திங்கன்னா வந்து நிறைய செடிகள் வளர்க்குறது பிரச்சனை இல்லை, தினமும் க்ளீன் பண்ணணும். ஏன்னா வந்து இந்த காற்றடிக்கும் போதெல்லாம் சருகுகள் இறகுகள் எல்லாம் வந்து விழுந்து கிடக்கும். ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ செடி வைக்கிறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ பராமரிப்பு ரொம்ப முக்கியம். ஸோ எங்கள் வீட்டில் வந்து என் ரூமில் வந்து ஆஸ்தானமாக இருக்கிறது இந்த ஃப்ரிட்ஜில் தான். நான் நட்ஸ் எல்லாம் வந்து அழகாக இந்த மாதிரி ஒரு பாக்ஸில் வந்து போட்டு வச்சுருப்பேன். ஸோ மேலே வந்து இந்த 11 o'clock, இந்த 11:30 அந்த டைமில் பசிக்கிற டைமில் கொஞ்சம் இந்த மாதிரி கொஞ்சம் பாதாம் 2 எடுத்துப்பேன். அதே மாதிரி டேட்ஸ் ரொம்ப முக்கியம், அயன் சத்து இருக்குது. ஸோ டேட்ஸ் வந்து கண்டிப்பாக எடுத்துக்கணும், ப்ரெக்னென்சி விமென்ஸ் கண்டிப்பாக எடுத்துக்கணும். ஸோ டேட்ஸு, அதே மாதிரி பிஸ்தா, இந்த மாதிரியெல்லாம் எல்லாம் இதில் வச்சுருக்கேன். ஸோ இதை எடுத்து ஒரு 2 எடுத்து சாப்பிட்டுப்பேன். ஸோ அப்போ வந்து நம்மளுக்கு கொஞ்சம் எல்லாமே சேர்த்த மாதிரி இருக்கும், பேலன்ஸாக நட்ஸ் வகைகள். ஸோ அதுதான் இதில் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சிடுறது, நம்ம பாதுகாப்பு பெட்டி இது. ரியா பாப்பா ஸ்கூல் விட்டு வந்துட்டாங்க. ஏ, என்ன பண்ணீங்க இன்னைக்கு ஸ்கூலில்? என்ன ஸ்டோரி அம்மாக்கு சொல்லுங்க. சொல்லுங்க. 3 bears then 1 Goldilocks. என்னடா ஸ்டோரி? That story, the Goldilocks was sleeping in the tree, one baby bear's bed. Then the 3 bears came to, then Goldilocks confused, then now he shout. உங்களுக்கு புரிஞ்சதா மக்களே? புரிஞ்சதுன்னா சொல்லுங்க, எனக்கு புரியல. The new ma'am tell the story. ஓ, நியூ மேம் ஸ்டோரி சொன்னாங்களாம். ஆக்சுவலி பார்த்திங்கன்னா வந்து இப்போது ப்ரெக்னென்சி டைமில் வந்து இப்போவே நான் வந்து கொஞ்சம் மெட்டர்னிட்டி வேர்ஸ் எல்லாம் வாங்கி வைக்க ஆரம்பிச்சிட்டேன். பிகாஸ் போன வாட்டி வந்து ஒரு செட் ஆஃப் மெட்டர்னிட்டி வாங்கினேன், ஒரு 15-16, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. பட் இந்த வாட்டி வந்து அது எல்லாமே ஃபேட் ஆகிடுச்சு. ஆல்மோஸ்ட் 4 years ஆகிடுச்சு வாஷ் பண்ணி, பிகாஸ் நம்ம அன்றாட யூஸ் பண்ணுறது. அதனால் நான் வந்து இந்த வாட்டி வந்து ஆர்டர் பண்ணியிருக்கேன். பட் எப்படி வந்திருக்குன்னு தெரில, ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பெரிய பேக்காக வந்திருக்கு. எஸ், எல்லாம் இந்த வாட்டி கொஞ்சம் காட்டன் அது மாதிரி சாஃப்டாக தான் வாங்கினேன் நான். பிகாஸ் நம்ம போடுறதுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. வாவ், நல்லா இருக்கு எல்லாமே. இவ்வளோ வாங்கியிருக்கேன். இது எப்படி இருக்குன்னு ஃபிட் பார்த்தா தான் நம்மளுக்கு தெரியும். பார்த்துடலாம். ஆக்சுவலி ஃபஸ்ட்டு வியர் பண்ணியிருக்கிறது இந்த பியூட்டிஃபுல்லான ஒரு அழகான ஒரு காட்டன் ட்ரெஸ். ஸோ இதில் ஜிப் கொடுத்துருக்காங்க, ஃபீடிங் ஜிப். அண்ட் வந்து ஒரு
அழகான ஒரு ஹேண்டில் கொடுத்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது, எனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் வியர் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு வந்து ஒரு ரெட் கலரில், இது வந்து கவர்ட் ஆகிருக்கும், ஃபுல்லாக கவர்ட் ஆகிருக்கு. அதோட ஹேண்ட் வந்து டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்காங்க, நல்லா இருக்குல்ல? ஸோ எஸ், அதுக்கும் வந்து பெல்ட் வந்து கொடுத்துருக்காங்க. இதுவும் கம்ஃபர்டபுளாக தான் இருக்குது எனக்கு. பட் ரொம்ப என்ன சொல்கிறது, ரொம்ப குளிராக இருந்தால் நம்ம போட்டுக்கலாம், ஏன்னா இது பனியன் கிளாத்து. ஸோ இதுவும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ரொம்ப அழகான ஒரு டிசைன், ரொம்ப சூப்பராக இருந்தது. அண்டு அந்த வெப்சைட்டில் பார்க்கும்போது கலர் ரொம்ப அழகாக இருந்தது, நேரில் அப்படியே இருக்குது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது பர்சனலாக. ஸோ அடுத்த ட்ரெஸ்ஸு சேஞ்ச் பண்ணி போட்டு பார்த்துக்கலாம். பியூட்டிஃபுல்லாக இருக்குது. இது வந்து ஃபுல் ஹேண்ட் கொடுத்துருக்காங்க, அதாவது இந்த மாதிரி ஹேண்டு, அதில் வந்து அழகான டிசைனு, அப்புறம் ஒரு நெக்கும் நல்ல டிசைனு, லாங் எழுத்து கட்டுறதுக்கு ஒரு இது மாதிரி கொடுத்துருக்காங்க. அண்ட் ஜிப் 2 சைட் கொடுத்துருக்காங்க. இதுவும் நல்லாயிருக்கு, எனக்கு ரொம்ப அழகாக இருக்குது. இது ஃபோட்டோவில் பார்த்தோன்னே எனக்கு இந்த கலர் பிடிச்சிருந்தது, பர்பிள் கலர், அதனால் வாங்கினேன். நல்லா இருக்கா? நெக்ஸ்ட்டு வந்து ஒரு க்ரீன் கலரில் சூப்பராக இருக்குது. ஸோ ரொம்ப சாஃப்டாக கம்ஃபர்டபுளாக இருக்குது. அண்ட் அதுலேயும் ஜிப் கொடுத்துருக்காங்க, பெல் கொடுத்துருக்காங்க. நம்ம என்ன சைஸ் கொஞ்சம் ஒல்லியானாலும் குண்டானாலும் நம்ம எடுத்து கட்டிக்கலாம். அண்ட் இந்த ஹேண்டில் வந்து ஒரு சூப்பரான டிசைனும் கொடுத்துருக்காங்க, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ உங்களுக்கும் பிடிச்சிருந்தா சொல்லுங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு சேஞ்ச் பண்ணிடலாமா? ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஜிப்பில் நைட் ட்ரெஸ் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம், ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இருக்குது. அண்ட் பேக்கெட்டும் கொடுத்துருக்காங்க. நான் சொன்ன ட்ரெஸ் எல்லாத்துக்கும் பேக்கெட்டும் இருக்குது. ஸோ அதில் இது மாதிரி ஹேண்ட் வச்சு, இதுவும் எனக்கு ரொம்ப ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது, ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு சேஞ்ச் பண்ணிடலாம். ஸோ நெக்ஸ்ட்டு அதே மாதிரி வேறு கிளாத்து, நான் ஃபஸ்ட்டு வந்து வியர் பண்ணல, ஒரு மூணாவதாக வியர் பண்ணியிருப்பேன். அதில் வந்து சூப்பரான ஒரு சாஃப்டாக இருக்குது. இது ஹேண்ட் எனக்கு எக்ஸ்பெஷலி உண்மையாகவே பிடிச்சிருக்கு, ரொம்ப ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது எனக்கு எக்ஸ்பெஷலி இந்த கலரும் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு மாற்றிடலாமா? ஸோ கைஸ், இது 7th. எப்படி இருக்குது இந்த ட்ரெஸ்? இது வந்து காட்டனு, ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது. இது வந்து ஜிப் தான், ஜிப் வச்சுருக்காங்க 2 சைடும். அண்ட் எஸ், அழகான ஒரு பஃப். ஸோ எனக்கு பிடிச்சிருக்கு, ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ ஏன்னா நான் ஒரு 6 சூஸ் பண்ணேன், மீதி 2 உங்கள் சாய்ஸ்னு சொன்னேன். பட் நல்லா சூப்பராக தான் தந்திருக்காங்க, ரொம்ப அழகாக பிடிச்சிருக்கு, எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ ஃபைனல் வியர் பண்ணிடலாமா? ஓகே. ஸோ கைஸ், திஸ் இஸ் ஃபைனல் ட்ரெஸ். எனக்கு இதில் பிடிச்சதே இந்த ஷால் மாதிரி கொடுத்துருக்காங்க பாருங்கள், இதுவும் கொடுத்துருக்காங்க. ஸோ உள்ளேயும் வந்து நமக்கு ஈஸியாக வந்து ஃபீட் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். அண்ட் ஹேண்ட் நார்மல் தான், ஃபுல் லென்த் வரைக்கும் வருது. எனக்கு இது ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ ஃபைனலாக இருந்தாலும் சூப்பர் அப்படின்னு சொல்லலாம், ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ எஸ், இப்போ வந்து நம்ம இன்னைக்கு ப்ரெக்னன்சி மார்னிங் ரொட்டீன் பார்த்தீங்க, அந்த மார்னிங் ரொட்டீன் இப்போ ஆஃப்டர்நூனுக்கு ஆயிடுச்சு. ஸோ எஸ், ஒரு 12 o'clock ஆயிடுச்சு. ஸோ எஸ், இதுதான் என்னோட ப்ரெக்னன்சி டே ரொட்டீன். ஆனால் ட்ரெஸ்ஸு வர்றது கிடையாது, ட்ரெஸ் எல்லாம் தினமும் வராது. இன்னைக்கு வந்து சரி நம்ம வாங்கினோமே போட்டு உங்களுக்கும் காட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ஒரு லைக்கை தட்டிடுங்க. அதே மாதிரி உங்களுக்கு இந்த வீடியோவில் யூஸ் பண்ண நம்ம ஆயிலோ இல்லை ஏதாவது வேறு ப்ராடக்ட் வேணால் கமெண்ட்ஸில் கேளுங்க, நான் உங்களுக்கு லிங்க் அனுப்புகிறேன். டேக் கேர் அண்ட் பை.